நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? நீங்க கர்த்தரை மனசுல நினைச்சிட்டு எங்க போனாலும் அங்க உங்களை வச்சு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். தாவீது மூலமா தான் இந்த காரியம் நடக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுடைய மனதுல பாருங்க, ஆட மேய்க்கிற எனக்கு இந்த யுத்த களத்திற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாதாரணமா எனக்கு கிடைக்கவில்லை. இதுல தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. அப்ப உன் வழிகளிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய். அப்பொழுது அவர் உனக்கு உதவுவார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? இப்ப கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். விசுவாசத்தோடு பேச வைக்கிறார். கோலியாத்தை எதிர்கொள்ள ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வெற்றி அடைய செய்தார். ஆனா நீங்களும் நானும் நம்முடைய வழிகளிலே இப்படிதான் கர்த்தர் செயல்படுவார் என்பதை மனதில் வைத்து வாழ பழக வேண்டும். என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ல நான் அந்த கடைக்கு போகணும், இந்த திங்ஸ் வாங்கணும், அங்க வரணும், இங்க வரணும், அப்படி போயிட்டு வர்ற ஒரு ஆள் மாதிரி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த நாள் ஒரு திருப்புமுனை நாளா இருக்குன்னு தெரியாது. வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் அந்த வழியில தான் வைத்திருக்கிறார்.